அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்க திரவம் அப்படின்னு பலராலையும் சொல்லப்படக்கூடிய இந்த தேன் பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தினமும் ஒரு தேக்கரண்டி தேன் எடுத்துக்கிறதால நிறைய பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் என்ன, இந்த தேனை எந்த மாதிரியெல்லாம் நம்ம சாப்பிடும்போது என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதனுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இயற்கை உணவுகளில் முக்கிய அமுதமாக இருக்கிறது தேன்னு சொல்லலாம். ஒரு தேக்கரண்டி தேனில் கொழுப்பு, சோடியம் இல்லாத 64 கலோரி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தங்க திரவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தேன் மனித இதய ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. மன அழுத்தத்தை போக்குறதுல இது முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு கூட சொல்கிறாங்க. ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இதில் இருக்குது. தேன் சரும ஆரோக்கியத்தையும் இரைப்பை குழாயில் இருக்கக்கூடிய சிறிய காயங்களையும் குணப்படுத்தும் தன்மை கொண்டது. தினமும் காலையில் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து குடித்து வரும்போது இதயம் வலுவாகி இருக்குமா. இதயத்தில் தமனிகள் சுருங்குவதை இது குணப்படுத்துது. பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தையும் இது குறைக்குதாம். தேனை தவறாமல் உட்கொள்வது உடலில் பசியை அடக்கும் ஹார்மோன்களின் வெளியீட்டை ஊக்குவிக்குது. எடை குறைப்புக்கு இது முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் படுக்கைக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளும் போது தூக்கத்தை தூண்டும் ஹார்மோன் உடலில் மெலடோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வினையூக்கியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதனால் ஒவ்வொரு இரவும் ஒளி மற்றும் மன அழுத்தம் இல்லாமல் தூக்கம் உங்களுக்கு கிடைக்குமா. உடலில் அதிகரித்து வரக்கூடிய கொழுப்பின் அளவை குறைக்க முக்கியமான இடம் தேனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. உலக சுகாதார அமைப்பு தேனை இருமலுக்கு முக்கியமான ஒரு மருந்தாக பரிந்துரை செய்கிறாங்க. தலை சுற்றலை ஏற்படுத்தக்கூடிய இருமல் சிறப்புகளுக்கு மாறாக இந்த தேனை சாப்பிடும்போது உங்கள் ஆரோக்கியம் மேம்படுது. பல ஆண்டுகளாக இந்த தேன் கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கிருமி நாசினியாக பயன்படுத்த இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொருளாக. தினமும் ஒரு காலையில் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்றது மூலியமாக நம்மளுடைய உட்புற அதாவது வயிற்று காயங்கள் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஆரோக்கியமான செரிமானம் இதனால மேம்படும். வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளை இது அழிக்கும். செலியாக் நோய், பெருங்குடல் அழற்சி, கிரேன் நோய், எரிச்சல் மாதிரியான குடல் நோய்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மருந்துன்னு சொல்றாங்க. தேனில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் உள்ளடக்கம் சோர்வில் இருந்து விடுபடவும் நாள் முழுக்க நம்மளை ஆற்றலோடு வைத்திருக்கவும் உதவியாக இருக்கு. அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்த தேன் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வீக்கம் மற்றும் ஒவ்வாமைகளை நீக்குது. தேன் ஒரு மன அழுத்த நிவாரணியாகவும் சொல்லப்படுது. இது கால்சியம் அதிகமாக கொண்டிருக்கு. மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தில் சீரான செயல்பாட்டை அதிகரிக்க தேன் ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. தேனில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு ஒளிரும் சருமத்தை நமக்கு கொடுக்குதாம். தேனுடைய பயனை தெரிஞ்சுக்கிட்டே நம்முடைய ஆயுர்வேத வைத்தியத்திலையும் சித்த வைத்தியத்திலையும் பல சூரணங்களில் தேனை குழைத்த உண்ண மருத்துவர்கள் நமக்கு கொடுக்குறாங்க. தேனை உண்டா பசியும் ருசியும் உண்டாவதோடு நல்ல உறக்கமும் வருமா. வாய்வு தொல்லையில் இருந்து நீங்குவதோடு வயிற்று உப்பசத்தையும் குறைத்து ஒருவித புத்துணர்ச்சி கிடைக்கிறத நம்ம உணர முடியும். நோய்களை உண்டாக்குற பாக்டீரியாவை அழித்து நோய் எதிர்ப்பு மந்திரத்துடைய சக்தி மற்றும் வலிமையை இது அதிகரிக்குது. பொதுவாகவே தேன் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இதோடைய அந்த பாக்டீரியா ஒழிப்பு எதிர்ப்பு தன்மை அப்படின்னு கூட சொல்லலாங்க. மூளை முடுக்குகளில் தங்கியிருக்கக்கூடிய டாக்ஸின்கள் எல்லாமே நம்மளுடைய உடல் நலத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தேனை தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிடும்போது இந்த மாதிரியான டாக்ஸின்கள் எல்லாமே வெளியேறும் அப்படின்னு சொல்லப்படுது. உடல் மெலிந்து இருக்கிறவங்க உங்களுடைய இரவு உணவுக்கு அப்புறமா ஒரு கப் பசும்பாலில் 2 தேக்கரண்டி தேனை விட்டு குடித்து வரும்போது உடல் பருமன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பேரிச்சம்பழத்தை தேனில் ஊற வைத்து உண்பதால் நல்ல இரும்பு சத்தோட தேனில் இருக்க சத்துகளும் கிடைக்கும். அதே போல் ரோஜா மலரில் இருக்கக்கூடிய இதழ்களை தேனில் ஊற வைத்து சாப்பிட்றதால உடலுக்கு பலமும் குளிர்ச்சி தரக்கூடிய தாது விருத்தியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம சருமத்தில் உண்டாகிற எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த தேன் ஒரு தீர்வு கொடுக்கும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, நம்ம சருமத்தை இயற்கை முறையில் நம்ம மிளற செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் நம்மளுடைய சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த தேன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய முகத்துக்கு தயார் செய்யக்கூடிய ஒவ்வொரு அழகு சாதன பொருட்கள்லையுமே இந்த தேன் ரொம்ப மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கும்.
இந்த தேனை சருமத்தில் ஏற்படக்கூடிய என்னென்ன பிரச்சனைக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். தேன் எல்லா வகையான சருமம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இயற்கையான மற்றும் பயனுள்ள ஒரு சிறந்த பொருள் அப்படின்னு சொல்லலாம். தேனானது சமையலறை பயன்பாட்டை தாண்டி அழகு விஷயத்தில் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. தேன் ஒரு இயற்கையான பாக்டீரியா எதிர்ப்பு பொருள் அப்படின்னு சொல்லலாம். கிருமி நாசினிகள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு மூலப்பொருட்களில் இது அடங்கியிருக்கு. தேன் அதனுடைய இயற்கையான வடிவத்தில் என்சைம்களுடைய செயல்பாட்டினால தாவர புற்களிலிருந்து நேரடியாக பாக்டீரியாக்களோடு உடன் இணைந்து நூற்றுக்கணக்கான பயன்படக்கூடிய சக்தி வாய்ந்த மூலப்பொருட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக முகத்தில் இருக்கக்கூடிய துளைகள், அழுக்கு, தூசி போன்றவற்றை உள்ளிழுத்துக்கொள்ளும். இது போன்ற மாசுக்கள் முகத்தில் முகப்பரு, வறண்ட சருமம் போன்றவற்றுக்கு வழிவகுக்கும். இதுக்கு எதிராக துளைகளை சுருக்கவும் முகத்தில் வறட்சி காரணமாக ஏற்படும் பிளவு பிரச்சனைகளை தீர்க்கவும் இந்த தேன் பயன்படும். தேன் கலந்து எலுமிச்சை சாறை தினமும் 10 நிமிடங்கள் சருமத்தில் தடவி வந்தோம் அப்படின்னா துளைகளுடைய அழுக்குகள் அளவை குறைக்கும். பொலிவிழந்த சருமத்தை கொண்டவங்க முகத்தில் நுண்துளை வழியாக அழுக்கு வெளியேற்ற நினைக்கிறவங்க அதே அற்புத மருந்தாக இந்த தேனை பயன்படுத்தி வரலாங்க. பொலிவிழந்த சருமத்தை புத்துணர்ச்சியோடு ஆக்க ஒரு துளி போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தேக்கரண்டி தேன், ஒரு தேக்கரண்டி ஓட்ஸ் சேர்த்து முகத்தில் 20 நிமிடங்கள் தடவி வந்தோம் அப்படின்னா பிறகு வெதுவெதுப்பான நீரில் இந்த முகத்தை கழுவி வரலாங்க. இதனால் ரொம்ப பளபளப்பான ஒரு முகத்தை நம்மளால் பெற முடியும். சருமத்தை உடனடியாக பொலிவாக மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் உடனடியாக முகத்தை பொலிவாக்க சில பார்லர்களுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கனிந்த பப்பாளி பழத்தை கூழாக்கி அதோடு ஒரு சிறிதளவு தேன் சேர்த்து கலந்து முகத்தில் அப்ளை செய்து 30 நிமிடங்கள் கழித்து முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவி வரலாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்களுடைய முகத்தில் உடனடியாக அப்படி ஒரு பொலிவு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நீங்களும் இது மாதிரி முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்படி தேன் இயற்கையாகவே சருமத்தை ரிப்பேர் செய்து சருமத்தில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்கி பழைய நிலைக்கு மாற்ற உதவுது அப்படின்னு சொல்லலாம். முகப்பரு மற்றும் தழும்புகளை முகத்திலிருந்து நீக்க தேனை பயன்படுத்தலாங்க. இது சருமத்தில் இருக்கக்கூடிய வடுகள் மற்றும் தழும்புகளை போக்க உதவுது அப்படின்னு சொல்லலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேனோடு 1 ஸ்பூன் பாதாம் பவுடர் மற்றும் அரை எலுமிச்சை சாறு கலந்து கொள்ளலாம். அதை முகத்தில் தடவி மென்மையாக ஸ்க்ரப் செய்யலாம். தேன் சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கி சருமத்தை பொலிவாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லலாம். தேன் கொண்டு வீட்டிலேயே தயாரிக்கப்படக்கூடிய ஃபேஸ் பேக்குகள் நம்ம அதிகமாக விலை கொடுத்து வாங்கக்கூடிய கெமிக்கல் நிறைந்த க்ரீம்களை பயன்படுத்துவதை விட சிறந்தது. அதே போல் வறண்ட சருமத்தை தேன் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறு, சர்க்கரை, தேன் இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக கலந்து நன்றாக மசாஜ் செய்யலாம். சர்க்கரை இருக்கிறதால இது முகத்துக்கு மிகச்சிறந்த ஸ்க்ரப்பர் அப்படின்னு சொல்லலாம். இந்த தேன் எலுமிச்சை கலவை சர்க்கரையோடு இணைந்து சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கி புதிய செல்களை தோற்றுவிக்குது. 10 நிமிடங்கள் மென்மையாக மசாஜ் செய்த பிறகு வெதுவெதுப்பான நீரில் கழுவிக்கலாம். இப்படி செய்வதன் மூலமாக நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய நுண்ணிய துளைகள் சுத்தம் செய்யப்பட்டு புதிய பொலிவை கொடுக்குது. வறண்ட சருமம் கொண்டவங்க முகத்தில் ஈரப்பதத்தை தக்க வைக்க தேன் மிகச்சிறந்த ஒரு பொருளாக செயல்படுது. தேனுடைய முக்கிய வேலையை சருமத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை தக்க வைக்கிறது தான். தேனை ஃபேஸ் பேக், ஸ்க்ரப்பர், மசாஜராக மட்டும் இல்லாமல் சருமத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். சருமத்தில் என்ன அப்ளை செய்வதாக இருந்தாலும், மேக்கப் போடுவதாக இருந்தாலும் முதல்ல நன்றாக சருமத்தை க்ளீன் செய்யணும். அப்படி க்ளீன் செய்வதுக்கு தேன் ரொம்ப மிக சிறந்த சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேனை 1 டேபிள் ஸ்பூன் பச்சை பாலோடு கலந்து கொள்ளுங்கள். இது ஒரு காட்டனில் தொட்டு முகம் முழுக்க அப்ளை செய்யுங்க. அப்படியே 5 நிமிடம் வச்சுருங்க. பின் மென்மையாக தேய்த்து கழுவினா முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேறி பளிச்சுன்னு இருக்கும். அதன் பிறகு நீங்கள் ஸ்க்ரப், ஃபேஸ் பேக் ஆகியவற்றை பயன்படுத்தலாம். வயதானவர்களுடைய அழகை குறித்து காட்டக்கூடிய விஷயம் அவர்களுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கம் தான். இதையும் சரி செய்வதற்கு இந்த தேன் கலந்த ஃபேஸ் பேக் ரொம்பவே பயன்படும். அதாவது பவுடர் செய்த ஓட்ஸ், தயிர், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தேன் இதை கலந்து முகத்தில் 20 நிமிடங்கள் ஊற விட்டு பிறகு கழுவுங்க. மிக சிறந்த ஒரு ஃபேஸ் பேக்காகவும் ரொம்பவே ஒரு அழகான முகத்தை பெறக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு இந்த தேனுடைய சிறந்த நட்பலன்களை சொல்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you, viewers.